நீங்க கொடுத்த படத்தை வச்சு கட்டிட வேலையெல்லாம் முடிச்சிட்டோம். படிப்புக்கத்துக்கு உங்க பேர் தான் வைக்க போறோம். உஷா ரகுநாதன் தலைமையில சிறப்பு விழா நடத்த போறோம். அன்னைக்கு உங்களுக்கு பொன்னட போத்தி கௌரவிக்க போறோம். எல்லாத்தை விட இந்த நிகழ்ச்சியில சிறப்பம்சம் என்ன தெரியுமா? என்ன? இந்த நிகழ்ச்சியை டெலிவிஷன்ல காட்ட ஏற்பாடு பண்ண போறோம். நிச்சயமாவா? டெலிவிஷன்ல காட்ட போறீங்களா? வெரி குட் வெரி குட். சிறப்பு விழா தேதியை மறந்துடாதீங்க. நான் ஞாபகம் வச்சிருக்கேன். நீங்க போயிட்டு வாங்க. அப்ப நாங்க வரோம். ஆமா, ஏன் நிர்மலா, உன் புருஷன் ஒண்ணு எந்த நிகழ்ச்சிக்கு போக கூடாதுன்னு கடுபிடி பண்றாரு. நீ பாட்டுக்கு இந்த விழாவுக்கு வரேன்னு சொல்லிட்டியே, எப்படி போவேன்? அத்தை, நான் இது வரைக்கும் டிவில அப்பியர் ஆனது கிடையாது. அது எவ்வளவு பெரிய புகழ் தெரியுமா? எப்படியாவது இந்த ஃபங்க்ஷன்ல நான் கலந்துகிட்டு தான் ஆகணும். அதுக்காக அவரோட கையை காலை பிடிச்சு கெஞ்சியாவது பர்மிஷன் வாங்கிடுவேன். வாங்க. நான் ஆபீஸ் வேலையா டெல்லி போக வேண்டியது. இப்பவே புறப்படுறேன். வர்றதுக்கு ஒரு வாரம். இந்த நிலைமையில உன்னை தனியா விட்டு போறது சங்கடமா தான் இருக்கு. துணைக்குத்தான் நான் இருக்கிறேன். தைரியமா போயிட்டு வாங்க. எதுக்காக சங்கடப்படுறீங்க? சங்கடத்துக்கு காரணமே நீங்க தானே. டாக்டர் எழுதி கொடுத்த மருந்தெல்லாம் வாங்கி வேலை தவறாம சாப்பிடணும். நான் கொடுத்துற புத்தகம் அதுல இருக்கிறபடி தினம் எக்ஸசைஸ் பண்ணணும். இன்னொரு முக்கியமான விஷயம், பிறக்க போற குழந்தைக்காக நான் உனக்கு சில கட்டுப்பாடுகள் வச்சிருக்கேன். அதை நீ எப்பவும் மீறக்கூடாதுங்கிறத ஞாபகப்படுத்தத்தான் இதை வாங்கிட்டு வந்த. இது வாசப்படியில தொங்கும். இதை தாண்டி நீ போக கூடாது. இது என் வேண்டுகோள் இல்ல, கட்டளை. இதெல்லாம் எதுக்குங்க? கணவனுடைய நினைவு நெஞ்சிலேயே இருக்கணுங்கிறதுக்காகத்தான் கழுத்துல தாலி. குழந்தையோட நினைவு மனசுலயே இருக்கணுங்கிறதுக்காகத்தான் வாசல்ல இந்த வேலி. இத கோட்டை தாண்டி போன மாதிரி நீ கேட்டை தாண்டி போக மாட்டேன்னு நம்புறேன். நிர்மலாவுக்கு அடிக்கடி ஞாபகம் மறதி வரும். அப்ப நான் சொன்னதெல்லாம் ஞாபகப்படுத்துங்க. என்ன நிர்மலா வெறும் ஐஸ் திங்கிற? மசக்கிட்டு எல்லாரும் மாங்காய் சாப்பிடுவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். என்னமோ ஜில்லுன்னு சாப்பிடணும் போல இருக்க. அதுக்கு வேற ஐசத்தான் திங்கணுமா? ஹலோ, நான் நிர்மலா செக்ரட்டரி சுந்தரி பேசுறேன். அடடே, ஆமா, அந்த நிகழ்ச்சி இன்னைக்கா? சரி சரி சொல்றேன். என்ன சார்? நிர்மலா, ஒரு இலவச வாசல் சாலை கட்டி கொடுத்து உனக்கு பொன்னாட பத்திரதா ஏற்பாடு பண்ணிருந்தோமே, அந்த நிகழ்ச்சி இன்னைக்கா. உடனே வர சொல்லி போனு. என்ன பண்ண போற? அத்தை, அவர் அவ்வளவு தூரம் சொல்லிட்டு போயிருக்கும் போது மீறி போன தப்பாயிடும். தயவு செஞ்சு அந்த நிகழ்ச்சி கேன்சல் பண்ணிடுங்க. சரி சரி, மேற்கொண்டு ஏதாவது பேசினா நான் தான் எல்லாத்தையும் குட்டி சவர் ஆக்கிட்டேன்னு என் மேல பழிய போட்டுடுவாங்க. ஐயோ, விழாவுக்கு எக்கச்சக்கமான கூட்டம் வருமே. மிஸ்டர் உஷா ரகுநாதன் தான் பொன்னாட போட்டு போறாங்க. நிகழ்ச்சியை டெலிவிஷன்ல வேற காட்ட போறாங்க. நீயோ இது வரைக்கும் டிவில வந்ததே இல்லை. இவ்வளவு பெருமை இந்த சின்ன வயசுல கிடைக்கிறதுக்கு கொடுத்து வைக்கணும். அத்தை, போயிட்டு வந்துடலாம். ஆமா, நீ விழாவுக்கு போறது உன் புருஷனுக்கு தெரிஞ்சுக்க. அத்தை, அவர் ஊர்ல இருந்து வர்றதுக்குள்ள ஃபங்க்ஷன் முடிஞ்சிட போகுது. அந்த நியூஸ் வந்த பேப்பர் எல்லாம் அவர் கண்ணுக்கு தெரியாம மறைச்சிட்ட விஷயமே வெளியே தெரியாதே. அது என்னமோ உன் இஷ்டம். நீ தான் போற, நான் சும்மா உன் கூட வரேன். அடுத்ததாக செங்கல்பட்டில் வாசகசாலை திறப்பு விழா பற்றிய நிகழ்ச்சி. மதிப்பிற்குரிய நிர்மலா அவர்களின் வல்லதன்மை பற்றியோ சேவை மனப்பான்மை பற்றியோ நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. அது நாடே அறிந்த விஷயம். நான் வாசகசாலை வேண்டும் என கோரிக்கை விடுத்த போது மனமகிழ்ச்சியோடு ஏற்று எல்லா செலவுகளையும் தானே ஏற்றுக்கொள்வதாக கூறினார்கள். அதை கேட்ட எனக்கு மெய்
முடிந்து விட்டது. திருமதி நிர்மலா அவர்கள் இது போன்ற நல்ல பல காரியங்களை செய்திருக்கிறார்கள், இன்னும் செய்ய இருக்கிறார்கள் என இந்த கூட்டத்தின் வாயிலாக பெருமையோடு கூறிக்கொள்கிறேன். உங்க செக்ரட்டரிமா ரொம்ப நல்லா பேசுறாங்க. பாராட்டி பேசுறாங்க, இப்படிதான் பேசணும். ஆமா, மாலை போடுறதுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணிருக்கீங்களா? நாங்க 30 மாலை போடுறதுக்கு ஆளுங்களை ஏற்பாடு பண்ணிருக்கோமா? சீக்கிரம் போட சொல்லு, நேரம் ஆகுதுல்ல. இப்பொழுது மாலை அணிவித்தல். மாலை அணிவிக்க விரும்புவோர்கள் மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறேன். நிர்மலா எப்படி குழந்தைக்கு ஞாபகம் இல்லையே? நிர்மலாவுடைய ஜாதகத்துல குருவோட நேர்பார்வை இல்லாம ராகு சஞ்சாரம் பண்றான். சரு தங்க என்ன டாக்டர் சொல்றீங்க? மேடையில தடுமாறி கீழ் விழுந்த போது கர்ப்பப்பையில பலத்த அடிபட்டு அபார்ஷன் ஆயிடுச்சு. நிர்மலா, இந்த விஷயத்தை உன் புருஷன் கேள்விப்பட்டா தாங்கவே மாட்டாரு. அவன் முகத்துல நீ எப்படி முழிக்க போற? கோபி தன் குழந்தைய எவ்வளவு அவளோட எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்கிறது எனக்கு தான் தெரியும். அவனுக்காக நான் ரொம்ப ஃபீல் பண்றேன். அவன் ஜாதகத்துல புத்திரகாரகன் கூட நீச்சம் அடைஞ்சிருக்கான். ஆகும் இந்த விபத்துல என் உயிரை எழுந்திருந்தாலும் நான் கவலைப்பட்டிருக்க மாட்டேன். நான் எழுந்தது என் கணவரோட இதேட்ட அவர் உயிரை எழுந்த குழந்தை தாக்குற மாதிரி என்ன பாதுகாத்து வந்தாரு. பாவி, நான் தான் தப்பு பண்ணிட்டேன். நான் தான் தப்பு பண்ணிட்டேன். நிர்மலா, வந்துட்டீங்களா? நான் வீட்டுக்குள்ள நுழையும் போது நீ ஏதாவது விழாவுக்கு தான் போயிருப்பேன்னு சந்தேகப்பட்டுக்கிட்டே வந்தேன். என் வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்து நீங்க வீட்டிலே இருக்கு. நான் சந்தேகப்பட்டது தப்பு தானே, என்ன மன்னிச்சு. என்ன நீங்க தான் மன்னிக்கணும். என்ன சொல்றேன்? உங்க வேலையை தாண்டி வெளியே போனேன். ஒரு விழாவில கலந்துகிட்டேன். அங்க ஏற்பட்ட விபத்துல பிள்ளைய பறி கொடுத்துட்டேங்க. ஆமாங்க, கரு கலைஞ்சு போச்சு. நான் செஞ்ச தவறுக்கு என்ன கொன்னுடுங்க, கொன்னுடுங்க. உன்னுடைய போலி வாழ்க்கைக்காக என்னுடைய தன்மானத்தையே பறிகொடுத்து இல்லற சுகங்கள் எல்லாத்தையும் விட்டுக் கொடுத்தேன். கூட பிறந்த தம்பி, மாமனார், மாமியார் அவ்வளவு எனக்கு தயாரா இருக்கு. என்னுடைய எதிர்கால வார்த்தையை பலி கொடுத்துட்டேன். உனக்காக இத்தனை சித்திரவதைகளை நான் தாங்கிக்கிட்டு இருக்க காரணம் உன் மூதாதையர்கள் செஞ்ச புண்ணியண்டி. நீங்க என்ன சொல்றீங்க? இந்த நெஞ்சுக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கிற ஹிருதயம் உங்க தாத்தா கொடுத்த பிச்சை. அவர் இல்லைன்னா கோபிங்கிற ஆத்மாவே இல்லை. அந்த அளவுக்கு என்ன நன்றி கடனை காலாக்கிட்டார். அந்த கரணத்துக்குத்தான் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அந்த இதயத்தையே நீ கசக்கி பிழியும் போது நன்றியாவது மண்ணாவது. உனக்கு எனக்கு இருந்த உறவு இந்த நிமிஷத்தோட புரிஞ்சு போச்சு. நான் செஞ்ச தப்புதான். அதுக்காக என்ன தனியா விட்டுட்டு போகாதீங்க, போகாதீங்க, போகாதீங்க. இல்லை, இப்போ நான் உன்னை தனியா விட்டுட்டு போறேன். இதை வாங்கி வச்சிருக்கிறியே பரிசு கோப்பைகள், பாராட்டு பத்திரங்கள், பொன்னாடைகள் எல்லாத்தையும் உனக்கு துணையா வச்சுட்டு தான் போறேன். இதை விட சிறந்த துணை உலகத்திலேயே உனக்கு இருக்க முடியாது. நான் புகழ தேடி ஓடின தப்பா இருந்தா இனிமே நான் போகலைங்க. புகழ் சொல்லி அந்த புனிதமான வார்த்தைக்கு களங்கம் தேடாது. உண்மையான புகழை யாரும் தேடி போறதில்லை, அது தானே தேடி வரும். சிறந்த தியாகங்களால மட்டுமே அடைய வேண்டிய பதவிகளை அலங்கார பொருள்கள் மாதிரி விலை கொடுத்து வாங்கினேன். ஆனா ஒண்ணு மறந்துட்டேன். நீ தேடி தேடி போனியே இந்த பூமாலை, இது கஷ்ட புதுசுல பாக்குறதுக்கு அழகாத்தா இருக்கும். ஆனா நேரம் போக போக மலர்கள் உதிர்ந்து உதிர்ந்து கரைக்கிற வெறும் நார் மட்டும்தான் மிஞ்சும். இது மாதிரிதான் உன்னோட போலி புகழ் வெறியும். நான் வரேன். நான் சொல்றது கொஞ்சம் மனைவி அடிக்கிறவன் படை என்ன அந்த குற்றவாளி ஆக்கிடாது. உணர்ந்து பக்கம்
நீ கட்டுப்பாட்டுல இருக்கணுங்கிறதுக்காக வேலியா இதை வெளியில தொங்க விட்டு இந்த வேலிக்குன்னு வேலை கிடையாது. உன் கழுத்துல இருக்கிற தாலிக்கு அர்த்தம் கிடையாது.